ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் தீபாவளி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபாவளியையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் தனது இல்லத்தின் முன்பு குவிந்துள்ள ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தீபாவளி வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது அதன் ஒரு பகுதியாக சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்தின் முன்பு குவிந்த ரசிகர்களுக்கு அவர் கையசைத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லாவண்யா, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினியின் வீட்டின் முன்பு ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது கையசைத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தீபாவளி வாழ்த்தை தெரிவித்ததன் காரணமாக ரசிகர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்தார்கள். தலைவா தலைவா என்று அவர்கள் உற்சாக கோஷம் எழுப்பும் அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. தன் வீட்டில் இருந்தவாறு கையசைத்து ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழக மக்களினுடைய மனதில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலைத்து நிற்பவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். ஒரு ஆதர்சன நாயகனாக ஒவ்வொரு வீட்டிலும் அவர் இருந்திருக்கிறார் என்றுதான் கூற முடியும். ஒரு உணர்வால் கலந்த ஒரு நாயகனாக இருக்கிறார். ஸ்டைல் என்றால் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் என்றால் ஸ்டைல் என்று பிரிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு தத்ரூபமாக தன்னுடைய அந்த முக பாவங்கள் மூலமாகவும் ஸ்டைல்கள் மூலமாகவும் பல இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை மூட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நாயகனாக இருந்து வருகிறார். அவருடைய படங்கள் வெளிவருகிறது என்று சொன்னாலே அது திருவிழா போன்றுதான் இருக்கும். அந்த வகையிலே ஒவ்வொரு பண்டிகையின் போதும் சரி, தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு என ஒவ்வொரு பண்டிகையின் பொழுதும் அவருடைய வீட்டின் முன்பு ரசிகர்கள் குவிந்து நிற்பார்கள். ஏனென்றால் அவரிடம் வாழ்த்து பெறுவதுதான் அந்த நாளுக்கான ஒரு பாக்கியம் என்று, ஒரு வரம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு தம்பதி இந்த இடத்தில் காலை முதற்கொண்டு நின்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களிடம் நாம் பேசும் பொழுது தலைவர் இது தலை தீபாவளி என்று நாங்கள் கருதவில்லை, தலைவருடைய தீபாவளி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால்தான் காலையிலிருந்து இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். அவரிடம் தீபாவளி வாழ்த்து பெற வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்று தெரிவித்தனர். அதே போல ஒரு சிறுவன் இங்கு நின்று கொண்டு ரஜினி போல் சைகை செய்து கொண்டும் ஸ்டைல் செய்து கொண்டுமே நின்று கொண்டிருந்தார். அவரிடம் கேட்கும் பொழுது கூட எனக்கு ஜெயிலர், கூலி போன்ற பல்வேறு திரைப்படங்களை பிடிக்கும், அதனால் நான் ரஜினி ரசிகராக இருக்கிறேன் என்று கூறினார். அவருடைய குடும்பத்தினருமே ரஜினியினுடைய ரசிகர்களாக இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து காலை முதற்கொண்டு இங்கு காத்திருந்து ரஜினியினுடைய அந்த தீபாவளி வாழ்த்துக்களை பெற்று சென்றதில் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.